நீங்கள் தனிமையாக இருக்க விரும்புகிறீர்களா? 5 ஆச்சரியமான நல்ல குணங்கள். தனியா இருக்கணும்னு உண்மையாவே ஆசைப்படுறவங்களுக்குள்ள சில விசித்திரமான சைக்காலஜிக்கல் குணங்கள் இருக்கு. இதையெல்லாம் சயின்ஸ் இப்பதான் சீரியஸாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல சில விஷயங்கள் உங்கள பத்தி நீங்களே இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் மாத்தி யோசிக்க வைக்கும். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு பொய்ய நம்ம வச்சிருக்காங்க. அதாவது 4 பேரோட பழகிக்கிட்டே இருக்கிறது தான் ஆரோக்கியம். பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சிருக்கவங்க தான் ஜெயிச்சவங்க. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெளியே போகாம வீட்லயே இருக்கணும்னு நினைச்சா உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு. இப்படிதான் நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல சத்தமா பேசுற பசங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும். ஆஃபீஸ்ல நெட்வொர்க்கிங் பண்றவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன் டேட்டிங் ஆப்ஸ் கூட நீங்க 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இல்லைன்னா உங்கள ஓரங்கட்டிடும். ஒரு கட்டத்துல ஒருவேளை இவங்க சொல்றது தான் கரெக்டோன்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம கிட்ட உண்மையாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போலன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சைக்காலஜி இதுக்கு முற்றிலும் மாறான ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த குணங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நார்மல் அப்படிங்கிற இலக்கணத்தை முதல்ல மறந்துடுங்க. குணம் 1, உங்க மூளை அமைதியை கண்டு பயப்படாது. 2014ல வர்ஜீனியா யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த சைக்காலஜிஸ்ட் டிமோத்தி வில்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. கேட்கறதுக்கே ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். அவரு சில மனிதர்களை ஒரு வெத்து ரூம்குள்ள 15 நிமிஷம் உட்கார வச்சாரு. ஃபோன் கிடையாது, புக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களும் அவங்களோட சிந்தனைகளும் மட்டும்தான். ஆனா அங்க ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சு, ஒரு பட்டன். அதை அமுக்கினா லேசான எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். ஆச்சரியம் என்னன்னா, அங்க இருந்த ஆண்கள்ல 3ல் 2 பங்கும், பெண்கள்ல 1/4 பங்கும் வேணும்னே அந்த பட்டனை அமுக்கி ஷாக் வச்சுக்கிட்டாங்க. அதாவது தனியா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு பயந்துட்டு அந்த 15 நிமிஷத்தை கடக்க முடியாம பிசிக்கல் வலிய அனுபவிக்க அவங்க தயாராயிருந்தாங்க. இப்போ உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க அமைதியா உட்காரும்போது உங்க மூளை இங்கிருந்து ஓடிடுன்னு கத்தாது. அது அப்படியே அமைதியா செட்டில் ஆகும். சாதாரண மனுஷங்க யோசிச்சு கூட பார்க்காத இடங்களுக்கெல்லாம் உங்க சிந்தனை போகும். பழைய நினைவுகள், விடை தெரியாத கேள்விகள், சத்தமில்லாதப்ப மட்டுமே வெளியில வர்ற புது புது ஐடியாக்கள். இதையெல்லாம் சைக்காலஜிஸ்ட்கள் எலிவேட்டட் இன்டர்னல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாம உங்க மூளை தானாவே உங்களை பத்தி சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வர்றதுக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட்டும் தேவையில்லை. அதாவது மத்தவங்க கிட்ட பேசணும், ஃபோன் நோண்டணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரு குணம் மட்டுமே உங்களை மத்த முக்கால்வாசி அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பெரும்பாலானவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட எந்த ஒரு பதற்றமும் இல்லாம அவங்க சொந்த சிந்தனைகளோட தனியா உட்காரவே முடியாது. ஆனா இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அடுத்த குணத்தை பத்தி பேசும்போதுதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் பர்சனலா மாறப்போகுது. குணம் 2, உங்ககிட்ட சோஷியல் எனர்ஜி கம்மியா இல்ல, நீங்க அதை செலவழிக்கிற விதம் வேற. உங்களுக்கு 4 பேரோட பழக தெரியல, அதனால தான் நீங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறீங்கன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் தப்பு. நீங்க ஏன் டயர்ட் ஆகுறீங்க தெரியுமா? சுத்தி இருக்கிற மத்த எல்லாரையும் விட 2 மடங்கு அதிக இன்டென்சிட்டியோட நீங்க அந்த இடத்துல பழகுறீங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏனோ தானோன்னு கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்றத உண்மையாவே கவனிப்பீங்க. அவங்க முகத்துல வர்ற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை கூட உங்க மூளை நோட் பண்ணும். அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான அர்த்தம் என்னங்கிறத உங்க மூளை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்றதுக்கு உங்க மூளைக்கு எவ்வளவு பெரிய எனர்ஜி தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பார்ட்டியில உங்க பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் மொபைல்ல வர்ற புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸை சும்மா மேலோட்டமா தள்ளி விடுற மாதிரி மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா நீங்களோ ஒவ்வொருத்தரோட உரையாடலையும் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஆழமா படிச்சிட்டு இருப்பீங்க. இதை பல வருஷங்களுக்கு முன்னாடியே நியூரோ சயின்டிஸ்ட் ஹான்ஸ் ஐசங் தெளிவா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. தனியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட மூளை இயல்பாவே ரொம்ப ஆக்டிவா ஒரு ஹையர் பேஸ் லைன்ல தான் இயங்கிட்டு இருக்கும்.
அதனால 4 பேரோட பழகிறது அவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்காது, அவங்களோட மூளையை ஓவர்லோட் பண்ணிடும். இதை வைஃபை பேண்ட்வித் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க போன்ல சிக்னல் கம்மியா கிடைக்கல, மற்றவங்களை விட நீங்க உங்க மூளையில 10 மடங்கு அதிக டேப்களை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் சிஸ்டம் சீக்கிரம் ஹீட் ஆகாம என்ன பண்ணும்? அதனால தான் நீங்க ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சிருக்கீங்க. அது உங்க பலவீனம் இல்ல, உங்க எனர்ஜியை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்றீங்க. இது அப்படியே இன்னும் ஒரு முக்கியமான ரகசியத்தோட கனெக்ட் ஆகுது. குணம் 3. ஒரு ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற எமோஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்றது கரெக்டானு பாருங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள நுழையிறீங்க. அங்க யாரும் ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசல. ஆனா அங்க யாருக்கு கோவமா இருக்கு, யார் போலியா சிரிக்கிறாங்க, எந்த 2 பேருக்குள்ள இப்பதான் சண்டை நடந்து முடிஞ்சிருக்குன்னு உங்களால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க வேணும்னு இதையெல்லாம் நோட்டமிட மாட்டீங்க, ஆனா தானாவே இதெல்லாம் உங்க மனசுல பதிஞ்சிடும். இதைத்தான் எமோஷனல் பெர்செப்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட் எலினா ஆரன் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல ஒரு 15 முதல் 20% பேருக்கு மட்டும்தான் இந்த குணம் ரொம்ப அதிகமா இருக்குமாம். மற்றவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத எமோஷனல் சிக்னல்களை கூட உங்க நர்வஸ் சிஸ்டம் ஈஸியா கேட்ச் பண்ணிடும். நீங்க ஒரு ரூம்குள்ள போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் அவங்க எமோஷனை ஒரு ரேடியோ சேனல் மாதிரி பிராட்காஸ்ட் பண்ற மாதிரியும், அதை உங்களால மட்டும்தான் கேட்க முடியற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். கேட்கறதுக்கு இது ஏதோ சூப்பர் பவர் மாதிரி இருக்குல்ல, ஆனா நிஜத்துல இது சாபம் மாதிரி. ஏன்னா இதுக்கு ஒரு ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. நாள் முழுக்க சுத்தி இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் ஃபுல் வால்யூம்ல கேட்டுக்கிட்டே இருந்தா மூளை என்ன ஆகிறது? மறுபடியும் உங்களை நீங்க மீட் எடுக்கணும்னா அந்த இடத்தை விட்டு வெளியில வர்றதை தவிர வேற வழியே இல்லை. அதனால நீங்க மத்தவங்களை பார்த்து பயந்து ஓடல, சுத்தி இருக்கிற எல்லாரோட எமோஷன்ஸ்லயும் மூழ்கி போனவங்களை மறுபடியும் உங்க பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நீங்க தனியா வர்றீங்க. மத்தவங்க பல வருஷம் தெரப்பி எடுத்து கத்துக்கிற ஒரு விஷயத்த, அதாவது சுத்தி இருக்கிற குழப்பங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு எமோஷனல் பவுண்டரியை உருவாக்குறத நீங்க ரொம்ப இயல்பாவே பண்ணிடுறீங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போதே உங்க மூளை இந்த தற்காப்பு வளையத்தை தானாவே உருவாக்கிடுச்சு. ஆனா இந்த குணம் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு தங்களை பத்தின ஒரு உண்மை இன்னைக்கு வரைக்கும் தெரியறதே இல்லை. குணம் 4. மற்றவங்களை விட உங்க மூளை முற்றிலும் வித்தியாசமான முறையில புது விஷயங்களை உருவாக்கும், கிரியேட்டிவா யோசிக்கும். இப்போ நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போதோ இல்ல தனியா இருக்கும்போதோ திடீர்னு ஒரு ஐடியா வரும். அது அப்படியே இன்னொரு ஐடியாவோட கனெக்ட் ஆகும். அப்புறம் அது 3வது ஐடியாவோட சேர்ந்து உங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு சூப்பரான புதுசான ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க. இந்த மேஜிக் எல்லாருக்கும் நடந்துடாது. நிஜமாவே மற்றவங்களுக்கு இப்படி நடக்கிறதில்ல. சானோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர் கிரிகரி ஃபீஸ்ட் கிரியேட்டிவ் பர்சனாலிட்டிஸ் பத்தின பல தசாப்த கால டேட்டாவை ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. எந்த ஒரு துறையா இருந்தாலும் அங்க சாதிச்சவங்களுக்குள்ள ஒரு பொதுவான குணம் இருந்தது. அது அவங்களோட டேலண்டோ இல்ல அவங்களோட ஐக்யூவோ கிடையாது. அது தனியா வேலை செய்யணும்னு அவங்க நினைச்ச அந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா சுத்தி எந்த ஒரு சத்தமும் இல்லாதப்பதான் அவங்க மூளையால முற்றிலும் மாறுபட்ட கனெக்ஷன்ஸை உருவாக்கி உலகமே வியக்கிற மாதிரியான புது ஐடியாக்களை கொடுக்க முடிஞ்சது. மகா விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா கூட்டமா சேர்ந்து வேலை செய்யறத சுத்தமா வெறுத்தாரு. அவரோட பெஸ்ட் ஐடியாக்கள் எல்லாமே அவர் தனியா நீண்ட தூரம் நடந்து போகும்போது தான் கிடைச்சதாம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் காஃப்கா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நள்ளிரவுல மட்டும்தான் எழுதவே ஆரம்பிப்பாரு. இதெல்லாம் ஏதோ அவங்களோட விசித்திரமான பழக்கம் கிடையாது, அதுதான் அவங்களோட கிரியேட்டிவிட்டி இன்ஜின். அதனால நீங்க தனியா செலவழிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் வீணான நேரம் கிடையாது. உங்க மூளை எந்த வேலைக்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஏன் எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க, கொஞ்சம் வெளியில போய் 4 பேரோட பழகுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பறிக்கிறாங்கன்னு பாவம் தெரியாது. ஆனா இப்போ நாம ஒரு நிமிஷம் இங்க நிறுத்தணும். ஏன்னா நாம ரொம்ப முக்கியமான கொஞ்சம் கசப்பான ஒரு உண்மையை பேசியாகணும். நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனா நீங்க எந்த காரணத்துக்காக தனியா இருக்க ஆசைப்படுறீங்கிறதுல நீங்க உங்களுக்கே உண்மையா இருந்தா மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா இதுல ஒரு அன்ஹெல்த்தியான பக்கமும் இருக்கு. நீங்க தனியா இருக்கணும்னு முடிவு பண்றது உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கவா, உங்க மூளை அமைதியில நல்லா வேலை செய்யுதுன்றதுக்காகவா, இல்ல மற்றவங்களோட பழகிறது ஆபத்தானதுன்னு நீங்க பயப்படுறீங்களா? தனியா இருந்தா யாரும் நம்மளை நிராகரிக்க மாட்டாங்க, யாரும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு பயத்துல ஒளிஞ்சுக்கிறீங்களா?
இதுல முதல் விஷயம் உங்களுடைய சாய்ஸ். ஆனா ரெண்டாவது விஷயம் உங்களை நீங்களே பாதுகாத்துக்க பூர்த்திக்கிட்ட ஒரு கேடயம். வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு இது ரெண்டுமே ஒன்று போல தான் தெரியும். உங்க தனிமை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குதுன்னா நீங்க தாராளமா தொடரலாம். ஆனா அந்த தனிமை உங்களுக்கு ஒரு பயத்தையோ ஒளிஞ்சிக்கிற ஃபீலிங்கையோ கொடுத்தா கண்டிப்பா நீங்க நம்புற ஒருத்தர்கிட்ட இதை பத்தி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த கடைசி குணம் உங்களோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். குணம் 5. நீங்க கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, தரமானவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பீங்க. நீங்க ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருப்பீங்க, சுத்தி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க உருப்படியா எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அந்த நிமிஷம் உங்க மைண்ட் அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியில போறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். நீங்க வேணும்னே மற்றவங்கள மதிக்காம அப்படி பண்ணல. உங்க மூளை டக்குன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்து இந்த மொக்கையான பேச்சுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணுமான்னு ட்ரேட் பண்ணிடுது. ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல விற்கிற சுமாரான சுஷியை உங்க வயிறு எப்படி ஏத்துக்காதோ அதே மாதிரி தான் உங்க மூளையும் இந்த மேலோட்டமான மொக்க பேச்சுகளை ஏத்துக்காது. சாப்பாடுன்னு பார்த்தா அதுவும் சாப்பாடு தான், ஆனா உங்க உடம்புக்கு வித்தியாசம் தெரியும்ல. அதே மாதிரி தான் அர்த்தமில்லாத அரட்டைகளுக்கு அப்புறம் உங்க மூளை மேற்கொண்டு அங்க நடிக்கிறதுக்கு மறுத்துடும். அதனால தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப சின்னதா இருக்கு. 20 பேருடன் மேலோட்டமா ஃபார்மலா பேசுறதை விட ஒரே ஒருத்தர் கூட ஆழமா அர்த்தமுள்ளதா பேசணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய இந்த ஃபில்டரை தாண்டி உங்களுக்குள்ள வந்திருக்காங்களே சில பேர், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவங்கள வேணும்னே தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு. ஏதோ டைம் பாஸுக்காகவோ இல்லை ஆள் வேணுமேன்றதுக்காகவோ நீங்க அவங்கள சேர்க்கல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதியை கண்டு பயப்படாத ஒரு மூளை, ஒரு ரூம்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை அப்படியே ஸ்கேன் பண்ணுற ஒரு எமோஷனல் ரேடார், உலகம் அமைதியாகும் போது மட்டுமே தீப்பொறி பறக்க வேலை செய்கிற ஒரு கிரியேட்டிவ் இன்ஜின், எனர்ஜியை வீணாக்க விரும்பாத ஒரு சிஸ்டம், அப்புறம் உண்மையானவங்களை மட்டுமே உள்ள அனுமதிக்கிற ஒரு ஃபில்டர். இதெல்லாம் ஏதோ விசித்திரமான குணங்கள் கிடையாதுங்க. இது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான முற்றிலும் மாறுபட்ட ஒரு அழகான வாழ்க்கை முறை. ஆனால் கொடுமை என்னன்னா, இந்த குணங்கள் அத்தனையும் வச்சிருக்கவங்க நம்ம கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நாம் ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கோம், ஏன் இவ்வளோ பிக்கியாக இருக்கோம், ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கோன்னு தங்களையே நொந்துக்கிட்டு பல வருஷங்களை வீணடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, உன்னோட இந்த குணம் ஒரு குறைபாடு கிடையாது, நீ டிசைன் பண்ணப்பட்டதே இப்படிதான் என்று. இந்த உலகம் எப்பவுமே சத்தமா பேசுறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டே இருக்கும். உங்ககிட்ட வந்து ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதோ அமைதியா இருக்கிறது ஒரு தப்பு மாதிரியும் அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணுன்ற மாதிரியும் நடத்துவாங்க. ஆனா சுத்தி இருக்கிற இவ்வளவு சத்தங்களுக்கு நடுவுலையும் உங்களுக்குள்ள ஒரு உண்மை நல்லாவே தெரியும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியானதுக்கு அப்புறம் உங்க மூளைக்குள்ள கேட்குற அந்த அமைதி எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தனிமையை விரும்பும் மனிதரா? நான் சொன்ன இந்த 5 குணங்கள்ல எந்த குணம் உங்களோட அப்படியே மேட்ச் ஆச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு நிம்மதியையோ இல்லை உங்களை பற்றின ஒரு தெளிவையோ கொடுத்திருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே இருக்கிற உங்களுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சமுதாயத்தில் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாத பல முக்கியமான சைக்கலாஜிக்கல் மற்றும் லைஃப் டாபிக்ஸை பற்றி இதே மாதிரி இன்னும் பல ஹை வேல்யூ வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. சுற்றி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உங்கள் மைண்டோட சிக்னலை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.